நான் ராம் சுமித்ரா பேசுகிறேன். ஆல்ரெடி மேஜிக் 1 கிளாஸில் நம்ம ஒரு சில சென்டென்ஸ் நம்ம படித்தோம். ஸோ அதே ரீகால் பண்ணிக்கலாமா? தும்ஹாரா நாம் கியா ஹே நம்ம படித்தோம் இல்லையா? தும்ஹாரா நாம் கியா ஹே, வாட் இஸ் யுவர் நேம்? ஓகே, தும்ஹாரா நாம் கியா ஹே. அப்புறம் நெக்ஸ்ட் மேரா நாம் அமன் ஹே, மை நேம் இஸ் அமன். அப்படின்னா உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் அமன். ஓகே, நெக்ஸ்ட் தும் கிஸ் கக்ஷா மே படுத்தே ஹோ அப்படின்னா நீ எந்த கிளாஸில் நீ படிக்கிற? இன் விச் கிளாஸ் டூ யூ ஸ்டடி? நெக்ஸ்ட் அவங்க ஆன்சர் எப்படி பண்ணுவாங்க? மே பஹலி கக்ஷா மே படுத்தா ஹூँ. சரியா? பஹலினா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் நான் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். மே चौथी कक्षा में पढ़ता हूँ, तीसरी कक्षा में पढ़ता हूँ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிளாஸ் மாறிடும். चौथी அப்படின்னா 4th, तीसरी அப்படின்னா 3rd, दूसरी அப்படின்னா 2nd. அது மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஸ்டடி இன் ஃபஸ்ட் கிரேட். நெக்ஸ்ட்டு तुम कौन से स्कूल में पढ़ते हो இது சொன்னோம் இல்லையா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தோம். தும்னா நீங்கள், கான்சேனா எந்த, ஸ்கூல் மே படுத்தே ஹோ எந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா? இன் விச் ஸ்கூல் டூ யூ ஸ்டடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க. அப்போ நம்ம ஸ்கூல் பேருக்கு சொல்லணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். மே பிஎஸ் பப்ளிக் ஸ்கூல் மே படுத்தா ஹூँ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேனா நான், ஸ்கூல் நேம் இங்கே சொல்லணும், பிஎஸ் பப்ளிக் ஸ்கூல். மே படுத்தா ஹூँ பாய்ஸ் சொல்லுவாங்க, படுத்தி ஹூँ கேர்ள்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? படுத்தி ஜெண்டர் மாறுது இல்லையா? ஸோ இங்கே படுத்தி ஹூँ வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கூல் பேர் நீங்கள் மாற்றிடலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், மே ஸ்ரீ சாய் வித்யாஸ்ரம் ஸ்கூல் மே படுத்தா ஹூँ அப்படின்னு பாய்ஸ் சொல்லுவாங்க, படுத்தி ஹூँ அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியா ஹே மீன்ஸ் உன்னோட அப்பா பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். தும்ஹாரேனா உன்னோட, பிதாஜி அப்படின்னா ஃபாதர், அவங்களோட பேர் என்ன? கியா நாம் ஹே. ஓகேவா? நாம் கியா ஹே, கியா நாம் ஹே இப்படின்னு கேட்டுக்கலாம் நம்ம. தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியா ஹே, வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம்? மேரேனா என்னோட, பிதாஜி கா நாம் ஸ்ரீனிவாஸ் ஹே அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். ஸோ நீங்கள் உங்கள் ஃபாதர் பேர் சொல்லி நீங்கள் இங்கே சொல்லலாம். மை ஃபாதர் நேம் இஸ் ஸ்ரீனிவாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு துமாரே பிதாஜி கியா காம் கர்த்தே ஹே அப்படின்னா உங்களோட ஃபாதர் என்ன வேலை செய்கிறாங்க? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? ஓகே, இங்கிலீஷும் இதில் 2 in 1 இருக்குது. இங்கிலீஷும் நீங்கள் கற்றுக்கலாம், ஹிந்தியும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது என்னோடய வீடியோவில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுவோம் நம்ம? மேரே பிதாஜி ஏக் டாக்டர் ஹே, அவங்க ஒரு டாக்டர். என்னோடய ஃபாதர் ஒரு டாக்டர். ஸோ அது எப்படி சொல்லுவோம் நம்ம? மை ஃபாதர் இஸ் ஏ டாக்டர், மை ஃபாதர் இஸ் ஏ டீச்சர், மை ஃபாதர் இஸ் ஏ வக்கீல் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தும்ஹாரி மாதாஜி கா நாம் கியா ஹே அப்படின்னா உன்னோட மம்மி மதர் நேம் என்ன? வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுவீங்க? மேரே மாதாஜி கா நாம் ஸ்ரீ அல்கா ஸ்ரீனிவாஸ் ஹே. அல்கா அவங்க மம்மி பேர். ஸோ அல்கா ஸ்ரீனிவாஸ் ஹே. ஸ்ரீமதி மிஸ்ஸஸ் இது மாதிரி போடுவாங்க அவங்க. ஸோ ஸ்ரீமதி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மை மதர் நேம் இஸ் அல்கா ஸ்ரீனிவாஸ். ஹிந்தியில் ஸ்ரீமதி ஸ்ரீமான் போடுவாங்க. ஓகேவா? மிஸ்டர் மிஸ்ஸஸ் இருக்கு இல்லையா? சேம் அதே மாதிரி தான். ஸ்ரீமதி, கேர்ள் இருந்தால் ஸ்ரீமதி, அப்புறம் பாய் இருந்தால் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் எப்படி பண்ணலாம்? மை மதர்ஸ் நேம் இஸ் அல்கா ஸ்ரீனிவாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை, டேக் கேர்.